திருவரங்கம் பெரிய கோவில் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் திருவடிகளே சரணம். இன்றைய தினம் எதிராஜியர் சுவாமியோட திருநட்சத்திரம். நிறையா விதேசத்துலேருந்து எம்பெருமானோட பிரசாதங்கள்லாம் ஆட் பண்ணி இங்கே வந்திருக்கா. சுவாமி எம்பெருமானார் மாதிரியே ரொம்ப கருணை. எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்டையும் ரொம்ப அபிமானமாக இருக்கக்கூடியவர். எப்படி எம்பெருமானார் எல்லாரையும் ஆதரித்தாரோ அது மாதிரி எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் வேதம் பார்க்காம எல்லா திவ்யதேச கைங்கரியவராலையும் ரொம்ப ஆதரிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பெரிய தயாளுவான குணம் இருக்கிறது ரொம்ப துர்லபம். அது இந்த எதிராஜிய சுவாமி இப்போ இருக்கிற பட்டத்தில் இருக்கிறவருக்கு ரொம்பவே அது அதிவிசேஷமாக இருக்குது. இப்படி இருந்தால் நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ தர்மமும் சரி, நம்ம சம்பிரதாயமும் சரி நல்லா மேலும் மேலும் வளரும். இந்த மாதிரி எல்லா எதிகளுமே இருக்கணும். எல்லா எதிகளுமே இருக்கா, இருந்தாலும் சுவாமி அதில் ஒரு படி மேலே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கார். ஸோ அவரை மாதிரி எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் எல்லாருமே ஆதரிக்கணும். கைங்கரியவரால் எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா திவ்யதேச எம்பெருமான்ட்டையும் கைங்கரியம் பண்ணுறா. அந்த கைங்கரியவராளுக்கு ஒரு கௌரவம், ஒரு உந்துதலாக ஜொய்ய சுவாமியோட குணானுபவங்கள் இருக்குது. அது மாதிரி ஜனங்களும் அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்ட அதுவே முக்கியமாக கைங்கரியவராலை மதித்து இப்படி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட எல்லாரையும் அழைப்பி வச்சு கௌரவப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஊக்கமாக இருக்குது. அடியவங்கள மாதிரி இருக்கிறவாளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இது ரொம்ப உன்னதமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எல்லா கைங்கரியவராலையும் அழைப்பிச்சு அவளுக்கு இன்னும் பெருசாக பண்ணிட வேண்டாம், ஒரு கௌரவம் பண்ணினா அவள் அந்த பண்ணுற கைங்கரியத்தோட மகத்துவத்தை அவளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாள். அது மாதிரி ஒரு ஆறுதலாக இருக்கும். அது மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அடியன் இந்த நல்ல தினத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அடியன் ஸ்ரீமதி ராமானுஜம் ஆழ்வாரம் பெருமாள் திருவடி சரணம்.